வாங்கினதுக்கு வச்சா ஒரு அடிச்சு 2 ஆகிட்டேடா பாய். உன் கொடையிலே மாட்டிட்டு பூ தொங்குதுன்னா நல்ல புடிச்ச மட்டும் உனக்கு அப்படி என்ன பண்ணி விடுறான் சொல்லு. ஏன்னா முன்னாடியே சொல்லிட்டேன் விடிக்காலம் ஆகி போச்சு, இறப்பேரிக்கிற டைம் வந்துச்சு சரியா? இறப்பேரிக்கணும் வேற அம்மா இங்கே நின்று இருக்க கூடாது. தானியம்மா வந்துக்கிறாங்க, தானியம்மா போய் பார்க்கணும். தானியம்மா தெரியும் நல்லா தெரிஞ்சுங்கம்மா. கையில அங்க வைக்காத, கீழே விழாது, அது ஒட்டினே தான் இருக்கு. கன்னிமார்கள் ஆமா அம்மா பாட்டில் சொல்லிட்டா சோப்பு சீப்பு கண்ணாடி
நான் என்னடா தூக்கு போனா பாக்குறியாப்பா நான் புடி பண்ணி புடி பார்க்கல அம்மா எங்கடா போறீங்க நீ அடிச்சுதான் பாரு ஏ முத்து சொல்லு மாமா என்னுடைய இருக்கக்கூடிய நெத்து குட்டும் ஒட்டு சடங்களும் கோவில் மணிகளும் குட்டும் இருக்குமா அதுவும் தவிர தெரிவிக்கிறேன் மாமா கணவராகிய கணவராகிய அழைத்திருக்கிறார் அழைத்திருக்கிறார் என்று ஓ மகாராஜா சத்துகள் வந்து அந்த மாறி ஓத்த பேரு உங்க பேரு சாதி எவ்வளோ இருக்குது ஆடாதா ஆனால் பெண்ணே பண்ணாதே பாதமாக தான் பாணிந்த பண்ணாவதியே கால தெரியும் தந்தை
மன்னவா, தந்தை ஏதோ அழைத்திருக்கார் என்று சென்றீர்களே, என்ன செய்தி என்று கூறும் மன்னவா. ஆனால் பெண்ணே பண்ணாதே என் தந்தையாகப்பட்டவர் கூறினதை உன்னிடம் சொன்னால் உன் மனமாகப்பட்டது வேலைக்கும்படி பெண்ணை பண்ண வேதனைக்கும் என்று கூறினீர்களே, என்ன வேதனை? சொன்னால் அது நல்லாகிய விடுமேடி பெண்ணே பண்ணாதே அதனால் ஆனால் பெண்ணே பண்ணாதே கூடியவர்களுக்கு பதில் சொல்கிறேன் பெண்ணே பண்ணாதே பெண்ணொன்று பெண்ணொன்றை பெறவாம் பெற்ற பின் நமக்கு வரம் கிடைக்குமாம் பெருமை அநேகம் உண்டாம் என் தந்தையாகப்பட்டவர் பெண்ணொன்றை மகளாக பிறக்க கூறினார் பெண்ணே பண்ணாதலே ஏற்கனவே 41 பெண்கள் பெண்ணை பெற்றுவிட்டார். ஆனால் இன்னொன்று பெண்ணை பெற வேண்டும் என்கிறாரே. அறிவு இருக்குதா? அறிவு இருக்கிறதா? அறிவு இருக்கிறதா? அறிவுலாம் இல்ல எரி குச்சி பறிக்கிறது இன்னொன்று பெண்ணை பெற வேண்டும் கூறுகிறீர்களே. இதில் ஏதோ ஒரு பஞ்சகம் நிற்பது போல் ஆனால் பெண்ணே பண்ணாதே கொஞ்சம் மயிலே மஞ்சத்தினாலே நான் சொன்னேன் இதற்காக நீ கோபம் கொள்ளாதடி சொன்னதிலே பஞ்சகம் எதுவும் கிடையாது. என் தந்தை சொன்னபடி
பெண்ணே பெற்றும் இன்னும் ஒரு பெண் இதில் ஏதோ ஒரு தூது இருக்கிறது. வேணாம் அல்லவா? ஆனால் பெண்ணே பண்ணவில்லையே பலனை கண்டோ ஈஸ்வரிய மகளாகி விட்டால் எனக்கு எண்ணினான் தவம் புரிந்து அவன் தத்துருவானாலும் நம்ம நமக்கு அடிபணிவார்கள், மரமும் கிடைக்கும். தேவர் முகர் யாவரும் அடிபணிவார்கள். பெண்ணே பரவாயில்லே, சகல வைபவனை பெண்ணே பரவாயில்லே. ஆடுபட்டி என்னமோ
நீங்கள் சொல்வதும் நல்லதுதான். அம்மா பார்வதி பெண்ணாக பிறந்தால் பரமகடவுளுக்கு திருமணம் செய்து வைத்தால் பரமகடவுள் நமக்கு மருகனாவார். பரமன் பாதமணியை கண்ட யாவற்றமான பேர்களும் நமக்கு அழைக்கும். நீங்கள் சொல்வது சரிதான். அப்படியே தவம் செய்து பெற்றுவார்கள் மன்னவா. ஆமா, அதுதான் தந்தை சொல்ல சொல்ல தக்கை எதிர தான் என்று தந்தை சொல்ல சொல்ல தக்கை எதிர தான் என்று செய்வாய் என்று சந்தேகம் கொண்டால் தங்கை செல்லம் ஒப்புக்கொண்டு விட்டாய். அப்படியே நான் சென்று வரம் பெற்று வருகிறேன். அடே காவலா, அடே காவலா, மனைவியிடம் விடை பெற்று விட்டோம். எப்படி என்றால் கானகத்தில் நல்லதொரு இடத்தை தேடி அந்த இடத்தில் செப்பூசியை நாட்டி அதன் மீது ஒரு ஊசி முனையை வைத்து அதன் மீது எலுமிச்சை கனியை வைத்து அதன் மேல் ஏறி நின்று காலை மடித்து ஊன் உறக்கமின்றி மனக்காயங்களை வெறுத்து மூக்குநுனி பார்வையில் வைத்து சுற்றிலும் பஞ்சாகினியை மூட்டி உமா பார்வதியை கோரி தவம் இருக்க வேண்டும். ஆதலால் அதற்கு தேவையான பொருட்களை தயார் செய்யுங்கள். மந்திரிமார்களே. ஆனந்தமாகிட ஞானவரூபிணி ஆண்டவன் சரணோ.
மலர் செண்பகமே அடிவித்தே வித்தே கருணை கடல் அமுதே விமலியே காட்சி தருவாயே அகிலாண்ட கோடி ஏழை பங்காளி தீனதயாபரி உன்னை கோரி தச்சகன் தவம் இருக்கின்றேன் என்னுடைய தவனத்திற்கு மெச்சி எனக்கு மகளாக வந்து உதிக்க வேண்டும் தாயே இப்படி ஆகிய தச்சக பிரம்மன் உமா பார்வதியை நோக்கி அகோரமாக தவம் இருக்கிறார். அந்த தவ அக்கினியானது உமா பார்வதியின் மீது அக்னி சோலையாக வீசுகிறது. அது நிறைந்த உமா பார்வதி பரம கடவுளிடம் ஏதென்று சொல்கிற இடம் காண்க. அப்படியே ஆகட்டும். பரமடவுளே என்ன செய்வேன் நாதா? உமா பார்வதி நானும் உனது அருகாமையில் இருக்கின்றேன். எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. அதனால் உன்னுடைய நான் திருஷ்டியால் யோசித்து நீயே தெரிவிப்பாய் பெற்றேன். ஒரு பக்தனானவன் என்னை கோரி செய்யக்கூடிய தவமோ அகாரமாக கண்ணை மூடி ஒற்றைக்கால் நின்று அவன் செய்யக்கூடிய தவம்தான் எனது தேகத்தை அனலாக எரிக்கின்றது. சங்கரதேவா தெரிவிக்கிறேன். பின்னே பாருங்க.
கண்மூடி தவம் செய்கின்றான் அவன் என்ன மகளாக எண்ணி வேண்டி கண்மூடி தவம் செய்கின்றான். உன்னை மாதாளா கொண்ட அன்னவன் எண்ணம் போல் நீ போய் மகளாக பிறந்துதான் ஆக வேண்டும். பெண்ணே பாருடா. யார் எந்த விதமாக கோரினாலும் அன்னவருக்கு வரத்தை கொடுத்து விட்டு அந்த பட்டப்பாடும் கெட்ட கேடும் போய் மகளாக பிறக்க சொல்லுகிறாயே எப்படி நியாயமாக நாதா? தேசத்தில் உள்ள பக்தர்கள் எல்லாம் கேட்ட வரத்தை நான் கொண்டுதான் பெற வேண்டும். சென்னே பார்வதா.
ஐவாயநாத்தை மறந்து கொண்டாய். இதை போல் பத்தாம் இவருக்கு பிரகடனாக பெருமதேவனுக்கு தேவன் வார்த்தை கொடுத்துவிட்டு நாம் எவ்வளவோ இருக்கின்றது. ஆனால் நான் போக மாட்டேன் நாதா. போக மாட்டேன் நாதா. எப்போது எது வந்தாலும் நல்லது எனக்கு இஷ்டந்தானா. நல்லது என்று சொல்லுகின்றாய். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. பேச்சை கேட்டு நான் தோகையால் பிரிந்து போகிறேன். இல்லை என்றால் நான் போக மாட்டேன். போக மாட்டேன். திருமணம் செய்ய வேண்டும் நாதா. சீக்கிரம் எனக்கு திருமணம் செய்ய வேண்டும்.
என்றுதான் உன்னை அறக்கடவு நான் பிரிந்திருக்க மாட்டேன். நீ மகளாக பிறந்துதான் ஆக வேண்டும். நீ போய் பெண்ணாய் பிறந்து நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன். நீ அஞ்சிட வேண்டாம் சொன்னாங்களே. கற்பத்தூரில் பிறந்திடவா கவலைப்பட்டு கல்யாணி ஆகிய பார்வதி இன்னும் தியானம் செய்ய சொன்னாது. சீக்கிரம் சென்று தக்கனுக்கு தவம் செய்யும் இடத்திற்கு சென்று மேலே நின்று ஆசீர்வாதித்து குழந்தை வடிவம் கொண்டு அவனது மனதையும் சந்தோஷமாக செய்வாய். தாமதம் செய்ய வேண்டாம் மணி. உங்க கவிப்பு பாடுறா வானத்தில் ஈஸ்வரி பாட்டு தான் ஈஸ்வரி பாட்டு பாடிட்டாங்க. அது ஈஸ்வரி பாட்டு வானத்தில் ஆசிரியர் போல வந்து மகளா
ஒதுங்கி ஏழை பங்காளி தயாபரி தீன தயாபரி அடியேன் செய்த தவத்திற்கு வந்து மனம் இறங்கி இருந்தாயே. குழந்தாயே இந்த குழந்தையை பார்த்தால் என் தன்மை போல் தன்மை போல் இருக்குதென்று இருக்குது ஆத்தாயா. இந்த குழந்தையை நாளொரு வண்ணம் பொழுதொரு வண்ணமாக வளர்த்து வர வேண்டும். அதெல்லாம் இந்த குழந்தையை என் மனைவியாகிய பர்ணகாவதியிடம் கொடுக்க வேண்டும். ஓடியா, பர்ணகாவதியா. ஏய், கடியா. நான் செய்த தவத்தால் அம்மா பார்வதி மகளாக பிறந்து விட்டது. இந்த குழந்தைக்கு பெயர் சூட்ட வேண்டும். எப்படி என்றால் இந்த தக்கன் செய்த தவத்தில் பிறந்த குழந்தை இந்த குழந்தைக்கு தாட்சாயணி என்று நாமதேயம் வைத்துள்ளேன். இந்த குழந்தையை ஆராட்டி சீராட்டி பாலூட்டி நாளொரு வண்ணம் பொழுதொரு வண்ணமாக வளர்த்து வருவாய் கண்ணே. அப்படியே ஆகட்டும் மன்னவா. ஓடியா. இந்த குழந்தையின் பச்சை நிற மேனியும் பவளவாய் திருநகை என்று சொல்லக்கூடிய நகைக்கு ஒப்பாக ஒலிக்கிறது பார்த்தாயா? எப்படி என்றால் பன்றிக்குட்டி வருடத்திற்கு 10 குட்டிகளை போடும். கஜம் என்று சொல்லக்கூடிய யானை 12 வருடத்திற்கு ஒரு குட்டி போடும். அத்தன்மை போல கஜம் என்று சொல்லக்கூடிய யானை குட்டி போல் இந்த குழந்தை எனக்கு பிறந்துள்ளது. இந்த குழந்தையை பாலூட்டி சீராட்டி வளர்க்க வேண்டும்.
இந்த குழந்தையை பார்த்தால் இந்த குழந்தையை பார்த்தால் பார்க்கிற அனைவருக்கும் தூக்கி கொஞ்சம் போல் ஆசையாக இருக்கும். ஆனாலும் இந்த குழந்தையை தாலாட்டி உறங்க வைக்க வேண்டும். சொல்லு முடியா கால் வருமா? மாமா உள்ள மாட்டிக்கிறேன் நல்லா. நான் மாட்டிட்டேன். கட்டி போட வச்சுக்கிறேன் அதை பேசிக்கிறேன் வலிக்குது அது தூங்க மாட்டேங்குது ஒண்ணு மாட்டேங்குது. அம்மா கட்டி போட வச்சிருக்கிறான். சாமி இப்படி அம்மா நீ விட்டா கூட வந்துருக்க மாட்டேங்குது. ஐயோ நான் ஒன்னே ஒன்று கண்ணை பார்த்துக்கிறேன்.
பார்வதி நாளொரு வண்ணம் வளர்ந்து உமா பார்வதிக்கு 5 வயது ஆகிவிட்டது. 5 வயது ஆகிவிட்டவுடன் நினைவுக்கு வந்து கர்ம கடவுள் 5 வயது ஆனவுடன் வந்து திருமணம் செய்வார் என்று தெரிவித்தாரே. இன்னும் வரவில்லையே என்று உமா பார்வதி பரமனை நோக்கி தவம் செய்கிறது. எனக்கோ 5 வயது பிரகாரம் வந்து என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும்.